ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடை பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கோவக்காய் வந்திருக்கு. அது ஒரு 10 காய் அளவு தான் வந்திருக்குங்க. செடி கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது, பெருசாகவே மாட்டேங்குது. கொடியை நல்லா வளர மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நான் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்டேஜ் தான் போடுறேன். வெங்காயத்து சருகு அது மாதிரி வெஜிடபிள் வேஸ்டேஜ் போடுறேங்க. இல்லை வேறு ஏதாவது உரம் வைக்கணுமா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோவக்காய் ஒரு 10 காய் வந்துச்சு. அதுவே நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதோடு சேர்த்து தக்காளி இருக்குங்க. ஒரு 4-5 தக்காளி இருக்குது. அந்த செடியுமே இன்றைக்கி எல்லாமே கருகிடுச்சு, கருக ஆரம்பிக்குது. அது காய்ச்ச காலம்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேட்டு சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது. நாற்று எடுத்து நட்டு அதை பெருசாக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் இருக்குங்க வந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன சைஸ் தாங்க இது வந்திருக்கு. இதுக்கு காரணம் நான் தான் சொல்லணும். ஏன்னா வெண்டைக்காய் விதைக்கும் போது பார்த்திங்கன்னா தூரம் தள்ளி நடாமல் பக்கம் பக்கமாக வச்சாச்சு. அது என்ன ஆகுதுன்னா எல்லாம் ஒரே பக்கம் இருக்கனால அதுக்கான எனர்ஜி கிடைக்கிறதுல நான் சின்ன வெண்டைக்காய் தான் வருது. அடுத்தது கத்திரிக்காய் செடியை நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சுங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டு வளர்ந்துட்டே போகுது. ரொம்ப இலை அதிகமாக இருக்குது. காய் பூ வைக்க மாட்டேங்குது, கம்மியாக வர ஆரம்பிக்குது. அதனால் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. அதனால் கத்திரிக்காய் இந்த தடவை கம்மியாக தான் வரும். முன்னாடி 2 கிலோ அளவுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அளவு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் மார்க்கெட்டில் வாங்கின கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குங்க. அதோடு சேர்த்து கோவைக்காய் வெண்டைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காயை பொரியல் பண்ணிடலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க. முந்தா நாள் எடுத்தது. அதை இன்றைக்கி சாம்பாரில் போட்டுக்கலாம். ஓகேங்க, நம்ம குட்டி அறுவடை முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.